ஹலோ வியூவர்ஸ், 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் விஜய் சார் டெல்லிக்கு போயிருந்தார், நீத்தி ஆயோக் மீட்டிங் அட்டன் பண்ணார் அப்படின்லாம் நம்ம ரொம்ப பரபரப்பாக பேப்பரில் நியூஸில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த நீத்தி ஆயோக்னா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக என்னென்னு பார்த்துருவோமா. அது வந்துட்டு நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அது நிதினாக்க பணம், ஃபைனான்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனால் அது பணம் சம்மந்தப்பட்டது, ஸ்டேட்டுக்கு அலோகேஷன் ஃபண்டு எவ்வளோ பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி எதோ பேசுவாங்க போல இருக்குது. அதனால் அதுக்கு பேர் நிதி ஆயோக் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு யூஸ்வலாக நம்ம நினைப்போம். அது வந்துட்டு ஆக்சுவலாக நிதி ஆயோக் கிடையாது, அது வந்துட்டு நீத்தி ஆயோக், NITI ஆயோக். ஆயோக்னா ஒரு குழு, நீட்டி NITIனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நான் கீழே காட்டுறேன் பாருங்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் அந்த ஷார்ட் ஃபார்மில் வைக்கும்போது நீத்தி ஆயோக் அப்படின்னு வருது. அது ஏன் அப்படி வேணும்னே அப்படி அதை காதில் விழுகிற மாதிரி வச்சுருக்காங்கனாக்கா, இந்தியை பொறுத்த வரைக்கும் நிதினா ஃபைனான்ஸ் ரிலேட்டடு, அதே நீதி அப்படின்னாக்கா பாலிசி. நம்ம கூட சொல்கிறோம் அதுதான் ஒரு நீதியா அப்படி கேட்குறோம்ல, அது மாதிரி ஒரு ஜஸ்டிஸா அதுதான் நீதியா அப்படி கேட்குறோம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த நீதி அப்படி சொன்னோம்னாக்கா அது ஒரு பாலிசி. ஸோ கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை NITI நீத்தின்னு வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக திஸ் நீட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நீட்டி NITI நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் இதோடைய நீட்டியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா. இந்த நீத்தி ஆயோக் எப்போ வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது எப்படி வந்ததுன்னா, அதுக்கு முன்னே 1950 இந்தியா சுதந்திரம் ஆகிட்ட பிறகு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு தான் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியாவை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும். அதுதான் 5 ஆண்டு திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகங்களா, 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கும் இந்தியாவை எப்படி மாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2015 அதுக்கப்புறம் வந்த அரசு அந்த பிளானிங் கமிஷனை அதை டிசால்வ் பண்ணிவிட்டு இந்த நீத்தி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்தது. இப்போ இருக்கிற இந்த நீத்தி ஆயோக்கும் அப்போ இருந்த அந்த பிளானிங் கமிஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா, அப்போ இருக்க பிளானிங் கமிஷன் தான் உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ காசு ஃபண்டு எவ்வளோ வேணுமோ அது வந்துட்டு டைரெக்டாக ஸ்டேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த நீத்தி ஆயோக் அப்படி கிடையாது. இது வந்துட்டு அதனுடைய பரிந்துரை மட்டும்தான் சொல்லும். அதை கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டைரெக்டாக ஸ்டேட்டுக்கு காசு ஃபண்டு அலோகேட் பண்ணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அப்போ இருந்த பிளானிங் கமிஷனு எப்படின்னாக்கா, அவங்க சொல்கிறது தான், அவங்க போடுற பிளானை தான் உங்களுக்கு அது கீழே இருக்கிற எல்லா மாநிலமும் அதை அமல்படுத்தணும். இந்தியா எப்படி இருக்கணும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிளானிங் கமிஷனை அவங்க ஒரு வரையறை வகுத்து ஒரு பிளான் வச்சு ஒரு ப்ரப்போசல் வைப்பாங்க. அதை பிரகாரம் தான் மற்ற கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அடுத்த 5 ஆண்டுக்கு அதை அந்த மாதிரி கொண்டு போகணும். அதுதான் அப்போ இருக்கிற பிளானிங் கமிஷனோட ஃபங்க்ஷனல் செட்டப். ஆனால் இப்போ இருக்கிற நீத்தி ஆயோக் எப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த 15 வருஷத்துக்கு, அப்போது பிளானிங் கமிஷன் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு போட்டுச்சு. முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. அது வந்துட்டு பிளானிங் கமிஷன் ஃபார் ஈச் 5 இயர்ஸ் அதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு, அடுத்த 15 வருஷத்துக்கு இந்தியாவை எப்படி கொண்டு போகணும், விக்சித் பாரத் அப்படின்றாங்க இல்லையா, ஒரு முன்னேறிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அது பிரகாரம் கொண்டு போகணும் அப்படின்னு தான் இதோட மெயின். அதில் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க என்ன அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை மற்ற ஸ்டேட்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு தான் அப்போ இருக்கிற பிளானிங் கமிஷன் நினச்சிது, செயல்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் நீத்தி ஆயோக் வந்துட்ட பிறகு எல்லா ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டரும் கூப்பிட்டு அடுத்த 15 வருஷத்துக்கு இந்தியாவை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் அவங்களோட சஜஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதில் எதெல்லாம் வந்துட்டு ஃபீஸிபிள், பாசிபிள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்குதோ அதெல்லாம் எடுத்து, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதெல்லாம் எடுத்து அது பிரகாரம் அடுத்த 15 வருஷத்துக்கு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு அதை எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கிற பிளானிங் கமிஷனுக்கும் அதை டிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற நீத்தி ஆயோக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 2 தான் மெயினாக. ஒன்று, அப்போ இருக்கிற பிளானிங் கமிஷன் அவங்க பணம் கொடுப்பாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் பிளான் பண்ணுறது பிளானிங் கமிஷன் தான் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியா எப்படி இருக்கணுங்கிறது அவங்க தான் தீர்மானிப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை செயல்படுத்தணும். அது இல்லாமல் அவங்க வச்சது தான் சட்டம். மத்திய அரசு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இந்தியா அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு செயல்படுத்தணும்.
அப்படி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நீத்தி ஆயோகில் அந்த 5 வருஷம்லாம் போயிட்டு நீத்தி ஆயோக் என்ன பண்ணுச்சுன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு லாங் டேர்ம் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அது பிரகாரம் போகிறோமா அப்படின்னு சொல்லி போகுது. அதுக்கு உண்டான அந்த கருத்துக்களை அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேருந்தும் சீஃப் மினிஸ்டரை வரவழைச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களோட கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் 15 வருஷம் கழித்து இந்தியாவை நம்ம இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் பண்ணி அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நீத்தி ஆயோக். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீத்தி அப்படிங்கிறது வந்துட்டு இது நீதியும் கிடையாது, நிதியும் கிடையாது. இது வந்துட்டு இங்கிலீஷோட ஒரு அப்ரிவேஷன். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.